ஆண்டவர் செப்பரேட் பண்ணி தனியா வச்சிருக்கிற சில காலம் உண்டு. தனியா வைப்பா. ஆமே. உங்க குடும்பத்துல வேற யாரை சந்திக்காதது நீங்க சந்திப்பீங்க. ஹalleluya. உங்க குடும்பத்துல எல்லா சகோதரனையும் அப்பா அம்மா ஏத்துப்பாங்க, உங்களை மட்டும் சில நேரத்துல தாவீது மாதிரி. உங்க குடும்பத்துல எல்லாருமே சேர்ந்து சில நேரத்துல உங்களுக்கு அகைன்ஸ்டா எழுப்பாங்க. இதெல்லாம் கர்த்தர் அனுமதிக்கிறார்னா புரிஞ்சுக்கோங்க, அழிக்க அல்ல, உன்னை ஆசீர்வாதமா நிறுத்துறதற்கு. ஹalleluya. எனக்கு தெரியும் சில இந்த கூட்டத்துல சின்ன வயசுல சில பாரத்தை சுமந்து கொண்டிருக்கு இந்த சத்தத்தை கேட்கிற சில உள்ளங்கள் இந்த கூட்டத்துல இருக்கிறீங்க. சின்ன வயசுல இதெல்லாம் நான் சுமக்கிறேனே, சின்ன வயசுல நான் இதெல்லாம் ஃபேஸ் பண்றேன். ஃபேமிலியில எங்க சொந்தங்களை யாரும் இதை ஃபேஸ் பண்ணது கிடையாது. என் சொந்தத்துல நிறைய சகோதரர்கள் சகோதரிகள் இருக்கிறாங்க. யாரும் ஃபேஸ் பண்ணாதத கர்த்தர் என்ன ஃபேஸ் பண்ண வைக்கிறார். ஆமென். ஆபிரகாம் பாத்தீங்களா, ஈசாக்க மோரியா மலைக்கு கூட்டிட்டு போகும்போது பாதி தூரம் வந்ததும் கழுதைக்கு மேல இந்த கட்டையை தூக்கி யார் மேல வைக்கிறாரு? ஈசாக்கின் மேல. ஆமென். கேட்டுட்டா வச்சாரு. ஈசாக்கே, நான் உனக்கு வைக்கட்டா கேட்டாரா? கேட்கல. அதுல இன்னும் ரொம்ப வேதனைப்படுத்துறது, இனி எங்க ஏற போறாங்க தெரியுமா? மலை. ரோட்ல நடக்கும்போது வச்சா கூட நியாயம், மலை ஏறும்போது விறகு வைக்கிறார். ஆமே. என்னப்பா